ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் நற்செய்தி புத்தகத்தில் 15வது அதிகாரம் 1 to 17 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசித்தோம். கடந்த வாரங்களாக விசுவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம். சென்ற வாரங்களிலே விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்தும், விசுவாசம் உருவாகி அதனுடைய வாழ்க்கையில கனியை உண்டு பண்ணுகிறது, தேவன் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் அது உண்டாக்குகிறது என்கிறதை குறித்து தியானித்து வருகிறோம். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்ய அவர் விரும்பும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பும் பொழுது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்லது குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அவர் செய்ய விரும்பும் பொழுது அதை தம்முடைய வார்த்தையை அனுப்பிதான் அவர் செய்கிறார். ஆமென். தம்முடைய வார்த்தையை முதலாவது அவர் அனுப்புகிறார். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற மனுஷனுடைய இருதயத்துல அந்த விசுவாசம் வேர் பற்றி கொண்டு அது செடியாக வளர்ந்து கிளைகள் விட்டு அந்த கிளைகளிலே கர்த்தர் கொடுக்க விரும்பின அந்த ஆசீர்வாதம் கனியாக, பலனாக, விளைவாக அது முளைக்கிறது. அல்லேலூயா. இப்ப 4 நிலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவர் ஓமையில சொல்லியிருந்தார். இந்த 4வது நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது? நல்ல நிலம். லூக்கா நற்செய்தி புத்தகம் 8:15 நல்ல நிலம் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அந்த நல்ல நிலம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து சென்ற வாரத்திலும் இந்த வாரத்திலும் நாம் தியானித்தோம். கனிகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது விசுவாச வாழ்க்கையில நம் இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில, அல்லது இயேசுவை நான் விசுவாசிக்கிறவன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில நாம் உண்டாக்கக்கூடிய கனிகள் என்ன அப்படின்னு சொல்லி அதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி சென்ற வாரத்துல இதே பகுதியை வாசித்துன்னு நாம் தியானித்தோம். மனம் திரும்புதல் என்கிறது ஒரு கனி, தேவனை துதிப்பது ஒரு கனி, ஆவியின் கனி என்று சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 9 கனிகள், ஆவியின் வரங்கள், இவைகள் எல்லாமே இயேசுவை நான் விசுவாசிக்கிறது நிமித்தம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்தது நிமித்தம் உண்டாகக்கூடிய விளைவுகள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்த சகல ஆசீர்வாதங்கள். ஆமென். அந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பிரகாரமாக காணப்படுவதுதான் கனிகள். ஆமென். அவர் உண்டாக்கின பாவ மன்னிப்பு, அவர் உண்டாக்கின தெய்வீக ஆரோக்கியம், அவர் உண்டாக்கின சாபங்களை நீக்கி ஆசீர்வாதங்கள், அவர் உண்டாக்கின பாதுகாப்பு, நிச்சயம், நித்திய ஜீவன், கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி, பொருளாதாரத்துல செழிப்பு, பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மனுஷனாய் வந்து கல்வாரி சிலுவையில எதற்காக மரித்தார்? அத்தனை ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கையில காண செய்கிறதுக்கு பெயர் தான் கனிகள். ஆமென். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? அது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கனிகள். ஆமென். நான் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அது உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒரு கனி. ஆமென். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் கனிகள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் கனிகள். ஆமென். அது மனம் திரும்புதலிருந்து ஆரம்பித்து நீங்க நித்திய ஜீவன் என்கிற அந்த கனியை வரைக்கும் எல்லா சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்கும்படிக்காகத்தான் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆமென். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை தேவன் நம்மோடு செய்திருக்கிறார். அதனால் நம்முடைய எல்லா ரட்சிப்பையும் அவர் உண்டு பண்ணுகிறார், எல்லா வாஞ்சைகளையும் அவர் ஏற்படுத்துகிறார். அந்த கனிகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த 15வது அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்துல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கனி கொடுப்பதற்கான முக்கியமான ஒரு சத்தியத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். முதல் வசனத்துல, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். அதுல இருக்கிற திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான், தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன். அந்த ஓனர், எஜமான் பிதாவாகிய தேவன். அப்ப அந்த திராட்சை செடியில இணைந்திருக்கிற கொடிகள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அந்த செடியில இணைந்திருக்கிற
கொடிகள் அல்லது கிளைகள் சொல்லலாம். ஒவ்வொரு விசுவாசிகள், இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்க, ரட்சிக்கப்படுகிற அன்றைய நாளில் என்ன நடக்கிறது? அந்த திராட்சை செடியோடு நான் இணைக்கப்படுகிறேன். ஆமென். நான் இணைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அதில் நான் இருக்கும் பொழுது கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். 2 விதமான கொடிகளை குறித்து அங்கு பேசுகிறார். அந்த திராட்சை செடியில 2 விதமான கொடிகள். ஒன்று காய்ந்து போயிருக்கக்கூடிய கொடிகள், கனி கொடுக்கிறது கிடையாது, இலைகளும் இல்லை, காய்ந்து போயிருக்கிறது. இன்னொன்று கனி கொடுக்கிற கொடி. ஆனாலும் அந்த கனி கொடுக்கிற கொடியிலையும் இலைகள் ஒரு சில சமயத்தில் காய்ந்து போயிருக்கிறது, ஒரு சில சமயத்தில் சின்ன குச்சிகள் அதுல காய்ந்து போயிருக்கிறது. அப்ப பிதா என்ன செய்கிறாராம்? அது இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும்படிக்கு அந்த கனி கொடுக்கிற கொடியில தேவையில்லாத கொடிகளை அவர் கத்தரித்து அவர் போடுகிறார், வெட்டி அவர் போடுகிறார். ஆனால் முற்றிலும் கனி கொடுக்காத இந்த கிளை, அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பாரம்பரியமா பாருங்க, பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, காய்ந்து போன ஒரு கிளையாக. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அதை அவர் அறுத்து போடுகிறார். நியாய தீர்ப்பு நாளில உண்மையா இயேசுவோடு யார் இணைந்து இருந்தார்கள், உண்மையாக இயேசுவை விசுவாசித்து இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறது இன்றைய வாழ்க்கையிலேயே அந்த கனிகளை கண்டு கர்த்தர் அறிந்து கொள்கிறார். மாறாக அந்த காய்ந்த போன அந்த கொடிகள் எல்லாவற்றையும் எடுத்து அதை எரித்து போடுகிறார்கள் என்று சொல்லி பிற்பாடு இயேசு சொல்லுகிறார். சரி, ஆனால் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இயேசு 4வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால கனி கொடுக்க முடியாது. ஆமென். அந்த கனிகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் பாருங்க, மற்றவர்கள் நீங்க சாட்சியா இருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு என்று காணிக்க தசம பாகங்களை கொடுக்கிறது ஒரு கனி, ஆத்துமாக்களை நீங்கள் அழைத்து கொண்டு வருகிறது ஒரு கனி, உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் சுகமாகுவது ஒரு பலன், ஒரு விளைவு, ஒரு கனி, ஒரு பண கஷ்டம், ஒரு பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுகிறீர்கள், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுகிறீர்கள், பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகுகிறார்கள், அது ஒரு கனி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னை பிரிந்து உங்களால அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க முடியாது. பாருங்க, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சட்டையை எடுத்து போட முடியாது, கார் ஓட்ட முடியாது, வேலையை எடுத்து வேலை செய்ய முடியாது அப்படிலாம் இயேசு சொல்லல, அதை சொல்லல. இப்ப சொன்ன இந்த கனிகள் அது உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரிந்து நம்மாலே அந்த கனிகளை கொடுக்க முடியாது. அதற்காக அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். ஆமென். சொல்லுங்க எல்லாருமே, நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். ஏன்? அவர்தான் திராட்சை செடி. ஆமென். அதனுடைய கிளையை கற்பனை பண்ணி பாருங்க. அதனுடைய கிளையை நீங்க ஒடித்து ஓரமா வைத்து விட்டால் அந்த செடியை விட்டு அந்த கிளை தானாக கனி கொடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். ரொம்ப அன்றாட வாழ்க்கையில அந்த ஜனங்கள் காணக்கூடிய திராட்சை தோட்டம், அதுல வளரக்கூடிய செடி, அதுல இருக்கிற கொடிகள், அதை வைத்து அவர் உவமையாக சொல்கிறார். ஒரு கிளை அந்த மரத்தோடு இணைந்து இருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன? இயேசுவோடு நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி நிலைத்திருக்கிறது என்கிற இந்த 2 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, அந்த 17வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம், எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தியானிக்கல. ஆனால் அந்த 17 வசனங்களிலேயே கர்த்தர் 11 தடவை திரும்ப திரும்ப நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி 11 தடவை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்ப இந்த அதிகாரத்தினுடைய சப்ஜெக்ட் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அவருக்குள்ளாக ஒருவன் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். எதற்காக? அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், பிதா அதிலே மகிமை அடைவார், நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். அல்லேலூயா. என்னிலே நிலைத்திருங்கள். ஆமென். இப்ப நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தொடர்ந்து தங்கி இருப்பது. ஆமென்.
இப்ப நான் இந்த வீட்டுல தாங்க இருக்கிறேன், பல வருஷமா நான் இந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன், இந்த வீட்டுல நான் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டிலே நான் நிலைத்து தொடர்ந்து நான் நிலைத்து இருக்கிறேன். ஆமென். வாசம் பண்ணுகிறேன், வந்துட்டு நான் போகிற வாழ்க்கை இல்லை. அல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டு போகக்கூடிய வாழ்க்கை இல்லை, நான் அவருக்குள்ளாக நிலைத்து இருக்கிறேன். நான் சொன்னது போல ரட்சிக்கப்படும் பொழுது அந்த கொடியானது செடி, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செடியோடு இணைக்கப்படுகிறது. அது ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அது இணைக்கப்பட்ட பிறகு பாருங்க, அந்த பதியம் போடுவாங்க இல்லையா, செடிகளுக்கு பதியம் போடுவாங்க. ஒரு கிளையை உடைச்சு அதுல சீவி அதை ஒட்டி துணியெல்லாம் கட்டி அந்த உயிர் பிடிக்கிற வரைக்கும் அந்த கிளை இணைந்தே இருக்கும். அப்ப கர்த்தர் அங்க சொல்லுகிறார், அது நிலைத்து இருக்கிறது என்று சொன்னால் என்ன, ஒட்டப்பட்டது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமல்ல, அதை விட ஒரு மேலான ஒரு அனுபவம் என்ன, அந்த ஒட்டப்பட்ட நிலையில தொடர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஒட்டப்பட்ட அந்த நிலையில விசுவாச வாழ்க்கையில, ரட்சிப்பின் வாழ்க்கையில நிலைத்து தொடர்ந்து, ஆமென், அதிலே இருக்கிறது தான் அந்த நிலைத்து இருக்கிறது. அப்படி நிலைத்து இருக்கிறது எதற்காக சொல்கிறார்? நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். சரி, அந்த நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னா வேற இன்னொரு அர்த்தம் என்ன? நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் நிலைத்திருக்க அதிலேயே தொடர்ச்சியா அதை நீங்கள் நிலைத்து கொண்டிருக்க, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வளர்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப இயேசுவிடத்துல ஒருவர் சொல்றார், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இப்ப இயேசு என்ன சொல்லுவார்? சரிப்பா, விசுவாசி, தொடர்ந்து விசுவாசி. ஆமென். அப்ப அவர் தொடர்ந்து இயேசுவை விசுவாசிக்கிற அந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்துல அவர் வளருவார். எப்படிங்க விசுவாசத்துல வளருது? எப்படி விசுவாசத்துல வளருது? நீ விசுவாசித்துக் கொண்டு இருந்தாலே போதும், நீ விசுவாசத்துல வளருவாய். ஆமென். இயேசுவை பார்த்து ஒரு சொல்ற, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றணும். அப்படியா? பின்பற்றியா? தொடர்ந்து பின்பற்று, என்னை பின்பற்றி கொண்டே வா. அப்ப தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வரும்பொழுது அவர் இன்னும் அதிகமான காரியங்கள்ல நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போம். ஆமென். அப்ப அந்த நிலைத்திருக்கிறது, தொடர்ச்சியா நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அது நிலைத்து இருக்கும் பொழுதே நாம் அவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருப்போம். இப்போ பிள்ளைகள் பியானோ கிளாஸ், இந்த கிட்டார் கிளாஸ் எல்லாம் அனுப்பும்போது பாருங்க, கூட நானும் போய் ஒரு வருஷம் 2 வருஷம் படித்தேன். அப்போ எல்லாம் ஒரு அரை மணி நேரம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. வருஷத்துக்காக அந்த ஃபர்ஃபே வாங்கிட்டு அரை மணி நேரம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. நானும் போயிட்டு, என்ன இந்த அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்துருக்கேன். இப்படி செஞ்சா கற்றுக்க முடியுமா? கிட்டார் கற்றுக்க முடியுமா? பியானோ கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த வாத்தியார் சொல்லுவாரு, நீ இதையே அரை மணி நேரம் தானே, 1 மணி நேரம் தானே, இதையே நீ தொடர்ச்சியா செய்து கொண்டே இரு, அந்த கித்தார் வாசிக்கிறதுல நீ வளருவாய். அல்லேலூயா. இந்த பியானோ வாசிக்கிறதுல நீ வளருவாய். ஆமென். அப்படியே கர்த்தருக்குள்ளாக ஒரே நாள்ல நம்ம பெரிய ஒரு கனி கொடுக்கிறவர்களாக ஆகிவிடுகிறது இல்ல, விசுவாசத்துல ஜாம்பவான்களாக ஆகிவிடுகிறது இல்ல. கர்த்தர் சொல்கிறார், நீ என்னிலே நிலைத்திரு. ஆமென். தொடர்ச்சியா நிலைத்திரு. நீ நிலைத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ கற்றுக்கொள்ளுவாய். விசுவாசத்துல அதிகமா இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிப்பாய். என்னை பின்பற்றி வருகிறதுல இன்னும் அதிகமாய் நீ பின்பற்றுவாய். எனக்கு ஒப்பு கொடுக்கிற காலத்துல இன்னும் அதிகமாய் நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருக்காத அந்த கொடி கனி கொடுக்க முடியாது. அங்கே தேவன் கொடுக்க விரும்புகிற அந்த ஆசீர்வாதங்கள் அந்த வாழ்க்கையில காண முடியாது. இயேசுவுக்குள்ளாக நிலைத்து நிற்கும் பொழுதுதான் இந்த கனிகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும். நீங்க நல்ல நார்மல் வாழ்க்கையில நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த செடியில ஒட்டப்பட்டிருக்கிற அந்த கிளை மறுபடியும் என்னங்க காயம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிட்டு, மறுபடியும் மேல இன்னும் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சீவி, மறுபடியும் அதை ஒட்டி, மறுபடியும் துணியெல்லாம் போட்டு நீங்க வெட்டிங்கன்னு சொன்னா, இப்படியே செய்து கொண்டிருந்தால் அந்த கனி, அந்த கொடி முற்றிலுமாய் காய்ந்து போய்விடும். கர்த்தர் சொல்கிறார், நீ ஒட்டப்பட்டிருக்கிற இல்லையா, நீ ரட்சிக்கப்பட்டு என்னை விசுவாசித்து என்னை தேடுகிற இல்லையா, அதிலேயே நீ நிலைத்திரு. ஆமென். ஆமென். அது ஒரே நாள்ல பியானோ கிளாஸ் போன உடனே பெரிய அந்த சிம்பனி எல்லாம் உடனே ஒரே நாள்ல வாசித்து விட முடியாது. நீ 1 மணி நேரம் சபை கூடி வருதில்லை, வேத வாசிப்பு இல்ல, 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் தொடர்ச்சியா நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், அதிலே நீங்கள் நிலைத்திருந்து வளருவீர்கள். ஆமென். சரி, ஆனால் அப்ப அந்த நிலைத்திருக்கிறது சுலபமா கஷ்டமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்கிறது சுலபமா கஷ்டமா? சுலபம். இயேசு சொல்லுகிறார், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், அது போதும், மற்றது எல்லாவற்றையும் நான்
பொறுப்படுத்திக் கொள்கிறேன். உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிலைத்து இருந்தால் போதும். உனக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்கிறது? எந்த பகுதியில உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில உனக்கு தேவை இருக்கிறது? என்னை விசுவாசித்து என்னோடு ஒட்டி கொண்டு நீ என்னிலே நிலைத்து நில். நான் உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். ஆமென். ஆனால் பல நேரத்துல போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அதெல்லாம் அந்த நிலைத்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல அது உண்டாகி விடுகிறது. மனுஷருடைய சூழ்நிலைகள் அல்லது நம்முடைய மனநிலைமைகள் அல்லது சாத்தான் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இதையெல்லாம் நம்ம நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் உருவாகி விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு புரியுதோ புரியலையோ, நீ அந்த சூழ்நிலை குறித்து அறிந்தியோ இல்லையோ, நீ என்னிலே நிலைத்திரு. ஆமென். நீ என்னிலே நிலைத்திரு. ஆமென். நீ கனி கொடுக்கிறவனாக ஆகிவிடுவாய். நீ கனி கொடுக்கிறவனாக ஆகிவிடுவாய். என்னிலே நீ நிலைத்து நில். அல்லேலூயா. ரட்சிப்பிலே நிலைத்து நில். நீ கனி கொடுக்கிற மகனாக, கனி கொடுக்கிற மகனாக நீ மாறி விடுவாய். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். சரி, அப்ப கனி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை கிடையாது. அவரோடு இணைந்து இருக்கிறது தான் என்னுடைய வேலை. ஆமென். சொல்லுங்க, இணைந்து இருப்பது தான் என்னுடைய வேலை. சென்ற வாரம் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, கனி நீங்க தான் கொடுக்கணும். கர்த்தர் வருவார், நீங்க எடுத்து அந்த கனியை அவருக்கு காண்பிக்கணும். நீங்க தான் கனி கொடுக்கணும். உண்மை, நீங்க கிளை தான் கனி கொடுக்கும். மரம் கனி கொடுக்குமா? மரம் கொடுக்காது. கிளை தான் கொடுக்கும். ஆனால் அந்த மரம் அதற்குரிய எல்லா ஜீவனையும் எல்லா சத்துவத்தையும் வேறு வழியாக இழுத்து அந்த கிளைக்கு கொடுத்து கிளை கனிகளை சுமந்து கொண்டிருக்கிறது தான் அதனுடைய வேலை. அல்லேலூயா. அது மரத்தோடு இணைந்து இருந்தாலே போதும், மரம் அதனுடைய ஜீவன் அந்த கிளைக்குள்ள சென்று கனிகள் உண்டாகும். ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நிற்கும் பொழுது, தொடர்ந்து அவரை பின்பற்றி வரும் பொழுது, தொடர்ந்து அவர் மீது விசுவாசத்துல நீங்க வாழும் பொழுது, அவருடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்லும். ஆமென். அங்க தரித்திரங்களை அவர் மாற்றுகிறார். உங்களுடைய சுபாவங்களை அவர் மாற்றுகிறார். மற்றவர்களுக்கு சாட்சியாக உங்களை அவர் வைக்கிறார். வெளிச்சமாக உங்களை அவர் மாற்றுகிறார். இருளுள்ள ஜனங்கள் மத்தியில தேவனை அறிகிற அறிவின் வெளிச்சத்தை உங்கள் மூலமாக அவர் வீச செய்வார். ஞானத்தை உண்டு பண்ணுவார். பொருளாதார ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார், நிலைத்திருங்கள். ஆமென். சரி, அப்ப நிலைத்து நிற்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கிறதுன்னு சொன்னா என்ன? எப்படி நிலைத்து இருக்கிறது? அதே வசனங்களில் ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறோம். அந்த 3 காரியங்கள் முன்னாடி நான் சொல்லிவிடுகிறேன். நிலைத்திருப்பதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசுவிலே நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவரோடு கூடிய உறவில நிலைத்து நில்லுங்கள். முதலாவது. இரண்டாவது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள். மூன்றாவது, அவருடைய அன்பிலே நிலைத்து நில்லுங்கள். ஆமென். முதலாவதாக நாம் பார்க்கலாம், அவருடைய உறவிலே நிலைத்திருங்கள். இயேசு சொல்லுகிறார் 5வது வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த நிலைத்திருக்கிறது. அவர் சொல்ல, நீ என்னிலே நிலைத்திரு, நான் முன்னிலே நிலைத்திருப்பேன். அந்த ஒரு உறவு. ஆமென். இயேசு சொல்லுகிற, நீ என்னோடு நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க உறவுல நீ நிலைத்திரு. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உன்னுடைய உறவிலே நிலைத்திருப்பேன். நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற உறவிலே நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உறவுகளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஆகும் பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு உறவு நமக்கு அங்கே உண்டாகி விடுகிறது. தேவனை நாம் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒரு உறவு உண்டாகி விடுகிறது. பிதா நம்மை பார்த்து பிள்ளைகள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். இயேசுவுக்கும் அவர்தான் பிதா, எனக்கும் அவர்தான் பிதாவாக இருக்கிறார். நாம் எல்லோருமே இயேசுவோடு கூட பிதாவுடைய குடும்பமாக ஆகிவிடுகிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான அற்புதமான ஒரு உறவு பாருங்க. அந்த பரலோக குடும்பம் என்னுடைய குடும்பமாக ஆகிவிடுகிறது. பரலோகம் என்னுடைய சொந்த வீடாக ஆகிவிடுகிறது. இதுதான் அந்த பிதா என்கிற அந்த ஒரு உறவு. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் அவர் உடனே உங்களுக்கு செவி கொடுக்கத்தக்கதான அந்த பிள்ளை என்கிற அந்த உறவை இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்கிறார், அந்த உறவுல மகனே மகளே, அந்த உறவுல நீ நிலைத்திரு. லூக்கா 15வது அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம்.
ஊதாரி மைந்தன் அந்த சம்பவத்துல பாருங்க, அவன் அப்பாவோடு நிலைத்திருக்க அவனால் முடியவில்லை. 11வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்கள் வாசித்து பாருங்க. அப்பாவிடத்திலிருந்து சொத்தை எல்லாம், அவருடைய சொத்து பாதி சொத்தை வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு சென்று அந்த பணத்தை எல்லாம் உதாரித்தனமாக பாவ வழிகளில் செலவழித்து அவன் துன்பப்பட்டு அவன் அவன் வாழ்க்கையை வெறுத்து பன்றி தின்னக்கூடிய சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலைக்கு சென்று பிறகு அவன் மனம் திரும்பி தன்னுடைய அப்பாவை அவன் தேடி வந்தான். அவன் அப்பாவுடைய அந்த ஒரு உறவுல, பிள்ளை என்கிற அந்த ஒரு உறவுல நிலைத்திருக்காமல் வீட்டை விட்டு போன அந்த மகனுடைய நிலைமை, பன்றி தின்னக்கூடிய அந்த உணவை கூட அவனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அவன் உணர்ந்தான். அப்பாவுடைய வீட்டுக்கு அவன் ஓடி வந்தான். அப்பா அவனை ஓடி அணைத்து அவனை கட்டி கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்கிறார், அந்த உறவுல, அப்பா பிள்ளை அப்படிங்கிற அந்த உறவுல நீ நிலைத்து இரு. அது மாத்திரமல்லாம எபிரேயர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 11வது வசனத்துல வேறொரு உறவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 11வது வசனம் முதலிருந்தே வாசிக்கிறேன். 11வது வசனம், எப்படி எனில் எபிரு chapitre 2 எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. இயேசு இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள், சகோதரிகள். ஆமென். அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துடைய சகோதரிகள், அவருடைய தாய். ஆமென். இயேசு அப்படியே சொல்லுகிறார், என்னுடைய தாய் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எனக்கு தாயாய், எனக்கு சகோதரனாய், எனக்கு சகோதரியாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து பார்க்கும்பொழுது அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். ஆகினால்தான் அவர் பாருங்க, தொடர்ச்சியான வரக்கூடிய அந்த வசனத்துல, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். ஆமென். அப்ப இந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்த மூத்த சகோதரர் தேவனுடைய நாமத்தை சொல்லி சபையில நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து அப்பாவுடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் இருக்கிறபடினால், இயேசுவின் தாயாக நீங்கள் இருக்கிறபடினாலதான் அவருடைய சபையில வந்து பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் வாசித்த அந்த வேத பகுதி யோவான் 15வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார். 15வது வசனம், ஜான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் சொல்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். இயேசு நம்ம என்ன என்று சொல்லி அழைக்கிறாரா? நண்பன். ஆமென். சிநேகிதன், நட்பு உறவோடு நம்மை அவர் அழைக்கிறார். அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவு இருக்கிறது, சகோதரர்கள் என்கிற அந்த உறவு இருக்கிறது. இங்கே நீ என்னுடைய நண்பன். ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என்னுடைய நண்பராக இருக்கிறார்? ஆமென். நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலையும் இக்கட்டு காலத்துல உதவுகிறவன் சிநேகிதன். ஆமென். இயேசு நமக்காக ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். மற்ற எண்ணத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நம்ம நினைக்க முடியும், எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். சீடர்களை கூட நீங்க ஆங்கில வேதாகமத்தில் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் நீங்கள் வாசிக்கும் பொழுது சீடர்கள் என்று சொல்லப்பட மாட்டார்கள், இயேசுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுவாங்க. ஏன்னா அவர் பின்னாடியே சுற்றி கொண்டு இருந்தவர்கள். அவர் எந்த வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணாரோ கூடவே போய் விடுவார்கள். கடற்கரை பக்கம் போனார சொன்னா அவருடைய நண்பர்கள் அவரோடு கூட சென்று விடுவார்கள். அவர் மலைக்கு ஏறி சென்றால் அவருடைய நண்பர்கள் கூடவே சென்று விடுவார்கள். அவர் எங்க இருக்கிறாரோ அவருடைய நண்பர்கள் கூட இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் அவருடைய வீட்டிலே நாம இருக்கிறோம். இயேசு இங்கே எழுந்தருள் இருக்கிறார், அவர் இங்க இருக்கிறார். ஆகையினால்தான் நாம் அவருடைய சிநேகிதர்கள் இங்கே இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், நான் ஏற்படுத்தியிருக்கிற இந்த மேன்மையான உறவு, மகத்துவமான இந்த ஒரு உறவுல நீங்கள் நிலைத்து இருங்கள். ஆமென். அவர் உங்களை நண்பனாக பாருங்கள், உங்களுடைய சிநேகிதனாக பாருங்கள், உங்களுடைய மூத்த சகோதரனாக பாருங்கள், அவருடைய தகப்பனாக பாருங்கள். அல்லேலூயா. என்னுடைய உறவுல நீங்கள் நிலைத்திருங்கள். என்னுடைய உறவுல நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கிறீர்கள். என்னிலே நிலைத்திருக்கிறீர்கள்
சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காலம் செல்ல 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 கனி கொடுக்கிறவர்களாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உறவை குறித்து எபேசியர் 5வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும்பொழுது வேதம் சொல்கிறது ரொம்ப அந்யோன்யமான ஒரு முக்கியமான உறவு. எபேசியர் புத்தகத்துல 5வது அதிகாரம் 24 27 வரை உள்ள அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, சபைக்கும் இயேசுவுக்கும் கம்பாரிசன் பண்ணி அங்க வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆமென். உங்கள் மனைவியிலே அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம்? தம்முடைய சபையை உருவாக்குவதற்காக, தம்முடைய மனவாட்டியை உருவாக்குவதற்காக. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு யாராக இருக்கிறார்கள்? மனவாட்டியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் நம்முடைய மனவாளன். ஆமென். அவர் 2ஆம் வருகையில நம்ம கொண்டு செல்லும் பொழுது கூட அந்த உறவுல தான் அவர் கொண்டு போகிறார். மனவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த உறவுல நீ நிலைத்திரு. கணவன் மனைவி என்கிற அந்த ஒரு அந்யோன்யத்துல, அந்த ஒரு உறவுல நீ நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆகினால்தான் அந்த உறவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்து திருமணத்துல கணவன் மனைவியும் கல்யாணம் பண்ணி செய்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த உறவுல அவர்கள் நிலைத்திருந்தால்தான் அந்த வாழ்க்கையினுடைய பலனை அவர்கள் காண முடியும். ஆமென். கனிகளாக பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுப்பார்கள். வாழ்க்கையின் அந்த குடும்ப ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே இயேசு சொல்லுகிறார், அவருடைய மனவாட்டியா, அவருடைய சபைதான் அவருடைய மனவாட்டி. ஆமென். இப்ப நம்ம எல்லாருமே கூடி வருகிறோம். இந்த 4 சுவர் கிடையாது சபை. நீங்க கூடி வந்திருக்கிற நாம் தான் சபை. நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுடைய மனைவி என்ற அந்த ஒரு உறவிலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். எந்த மனுஷனையும் பார்க்க வரல, அவர் எந்த காரியத்தையும் பார்க்க வரல. மனவாளனோடு அந்த உறவை கொண்டாடும்படிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அந்த கணவன் மனைவி என்கிற அந்த உறவிலே நிலைத்திருக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உறவு அவ்வளவு முக்கியமான ஒரு உறவாக இருக்கிறபடியால் இயேசு வேத வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாமல் இருங்கள். அநேகர் விட்டுட்டு போறாங்க. ஆனால் நீங்க விட்டுறீங்களா? நீங்க உங்களுடைய உறவுகளை விட்டு விடுகிறீர்களா? இல்ல. அப்ப கர்த்தர் சொல்கிறார், அநேக சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் இருங்கள். ஏன் என்று சொன்னால், அதுதான் அந்த கணவன் மனைவி உறவு என்கிற அந்த உறவை இயேசுவோடு நிலைத்திருக்க பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப நான் இயேசுவிலே நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அப்பா பிதாவே என்று சொல்லி ஒரு பிள்ளையாக அவரை நாம் கூப்பிடாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரனாக இருந்து கொண்டு அவர் இயேசுவில் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக அவருடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவனாக இல்லாமல் போக முடியாது. அவருடைய சித்தம் என்ன என்று பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்பதான் அவருடைய சகோதரர்களாக நாம் நிலைத்திருக்க முடியும். ஆமென். அவருடைய சிநேகிதன், நான் இயேசுவிலே நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு எங்கெல்லாம் செல்கிறாரோ அவரை பின்பற்றுகிற நண்பர்களாக நாம இல்லாமல் இருக்க முடியாது. ஆகையினால்தான் நாம் ஜெப கூட்டங்களுக்கு செல்லுகிறோம். ஆகையினால்தான் நாம் போய் மற்றவர்களுக்கு இயேசுவை நாம் அறிவிக்கிறோம். ஏன் என்னுடைய ஃப்ரெண்டை பத்தி நான் அங்க சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் நான் தேவனிடத்துல உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய அப்பாவாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனவாட்டியாக சபைக்கு கூடி வராமல் என்னால இருக்க முடியாது. அந்த உறவிலே நிலைத்திரு. இயேசு சொல்கிறார், என்னிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்னுடைய உறவிலே நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த உறவிலே நீ நிலைத்திரு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்து நிற்போம். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக இயேசுவிலே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறது. நாம் வாசித்த யோவான் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, மேல அந்த திராட்சை தோட்டம், அவர் திராட்சை செடி, பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டத்தை எஜமான், நாம் எல்லாம் அதில் ஒட்டப்பட்டிருக்கிற கொடிகள், கனி கொடுக்குவதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு நீங்கள் அந்த செடியோடு இணைந்து இருக்க வேண்டும். ரொம்ப லாஜிக்கா சொல்றாரு பாருங்க. அந்த கொடி அந்த செடியோடு இணைந்து இல்லைன்னு சொன்னா கனி கொடுக்க முடியாது. இயேசு சொல்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள். ஆமென். இப்ப நிலைத்திருக்கிறதுங்கிறது அவர் ஏற்படுத்தி கொடுத்துகிற அந்த ஒரு உறவு, உணர்வு பூர்வமான உறவுகள் எல்லாமே. ஒரு தகப்பனாக, சிநேகிதனாக, நண்பனாக, மனவாளனாக என்று சொல்லி உறவு ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த உறவிலே நிலைத்து நில். இரண்டாவதாக இங்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்கிறது தேவனுடைய அதிகாரப்பூர்வமான, தேவன் பேசி எழுதி கொடுத்த புஸ்தகம் தான் தேவனுடைய பைபிள். அதிகாரப்பூர்வமான ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம், பைபிள் மாத்திரம்தான் தேவன் எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். இப்ப யோவான் நற்செய்தி புஸ்தகம் யோவான் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தான் அதை எழுதியிருக்கிறார். ஆமென். இப்ப நான் சொல்லுகிறேன், பைபிள் சொல்லுகிறது இப்படியா, பைபிள் பேசுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேவன் பேசுகிறார். பைபிள் வசனத்தின் மூலியமாக தேவன் பேசுகிறார். அப்ப தேவன் பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால் நான் அதை கவனமாக செவி கொடுத்து நான் கேட்பேன். ஏன் கவனமாக கேட்கணும்? காரணம், கர்த்தர் பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்குரிய நன்மை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குரிய நன்மைகளை அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? வேத வசனத்தை கொண்டுதான் தேவன் உங்களோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் பல பேர் இடத்துல பேசியிருக்கிறேன். சமீபத்துல கூட நான் பேசினேன், பைபிளா, ஐயோ நான் அதை எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் பைபிளை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து தீர்மானம் எடுத்து அதுல வைராக்கியமாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் பைபிளை நான் தொட மாட்டேன். இப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் தேவனையே நிராகரிக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் தேவனையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். அதாவது நம்ம வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், அதை நேரம் எடுத்து வாசிக்கிறோம், யோசித்து பார்க்கிறோம், தியானிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் வார்த்தையில நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வாசித்த வார்த்தையில அல்லது நீங்க கேட்ட போதனைகளிலே கேட்ட அந்த வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்ப வார்த்தையில நிலைத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும்போது 1 யோவான் 2வது அதிகாரம் வார்த்தையில நிலைத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? வெறியும் படிக்கிறது மாத்திரமல்ல, அல்லது வெறியும் வசனங்கள் பிரசங்கங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, அல்லது நம்ம யோசித்து பார்க்கிறோம், தியானித்து பார்க்கிறோம், அது மாத்திரமல்ல, மாறாக அந்த சத்தியத்துல அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்து நிற்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல 22ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். சரி, ஆகையினால் 24வது வசனம், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களிலே நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க பாருங்க, தேவனுடைய வசனத்தின் மூலியமாக ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அதுல நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். ஏன் அது அப்போஸ்தலர் யோவான் அதை எழுதுகிறார்? காரணம், அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தின் மேலேயே சந்தேகம் எழுப்பின ஆட்கள் இருந்தார்கள்.
இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல, இயேசு மெசியா அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜனங்கள் எழுப்பினார்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேள்விப்பட்ட சத்தியம் என்ன? அடிப்படை கிறிஸ்தவ போதனை, இயேசு கிறிஸ்து தான் மெசியா, தேவனாலே அனுப்பப்பட்டவர். மெசியான்னு சொன்னால் தேவனாலே அனுப்பப்பட்டவர், அவர்தான் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துன்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. எதற்காக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்டு அவனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்வதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அவர்தான் தேவனுடைய குமாரன். ஜனங்கள் உங்க வீட்டு கதவை தட்டி நோட் இந்த புக்லெட் மாதிரி எல்லாம் கொடுத்து சொல்லுவாங்க பாருங்க, அவர் பெரிய ஒரு மனிதர். இயேசு யாருவா? பெரிய உலகத்திலேயே வந்த ஒரு சிறந்த ஒரு மனிதர், உண்டாக்கப்பட்ட முதல் தூதன். பொய். அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவர் தேவன், மகா தேவன், மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்த மெசியாவாகிய கிறிஸ்து. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அந்த சத்தியம், இந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். தேவன் ஒருவர் தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேற எந்த மத்தியஸ்தரும் கிடையாது. இவர்கள் மூலியமாக ஜெபிக்கலாம், அவர்கள் மூலியமாக ஜெபிக்கலாம், இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மூலியமாக பிதாவினிடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தியத்துல நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். அடிப்படை அந்த சத்தியம். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னா அவருடைய சத்தியத்துல, அந்த அடிப்படை போதனைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு யார்? எதற்காக அவர் மனுஷனாக பூமிக்கு வந்தார்? அவர் சிலுவையில என்ன செய்து முடித்தார்? அவர் முடித்ததனால் என்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மை உண்டாயிருக்கிறது? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி சொல்லுகிறேனே, அதனால எனக்கு என்ன லாபம் உண்டாயிருக்கிறது? என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது? எப்படிப்பட்ட பாவ சேற்றிலிருந்து இயேசு என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர்தான் மீண்டுமாக வரப்போகிறவர். நித்திய வாழ்வை, பரலோக அந்த வாழ்க்கையை நான் சென்று அடைவேன். இந்த பூமியிலே அவருடைய முன் ருசியை நான் அனுபவித்து பார்ப்பேன். இதனால தான் கிறிஸ்தவ அடிப்படை போதனை. கர்த்தர் சொல்கிறார், அதில் நிலைத்திரு. ஆமென். நீ இதுல நிலைத்திருந்தால் நீ என்னிலே நிலைத்திருக்கிறாய். ஆமென். சரி, யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம். ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். 56வது வசனம், Jean 6 verset 56. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்போ வார்த்தையில நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னா என்னங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சத்தை ஒருவன் புசிக்கணும், சாப்பிடணும், என்னுடைய ரத்தத்தை ஒருவன் குடிக்கணும், அப்போதான் அவன் நிலைத்திருக்கிறான். பாருங்க, இந்த வார்த்தையை இயேசு சொன்ன மாத்திரத்துல அங்க இருந்த ஜனங்கள்லாம், இன்னும் இந்த ஆளு இவருடைய சரீரத்தை எனக்கு சாப்பிடறதுக்கு கொடுப்பாரா, இவருடைய ரத்தத்தை எனக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணினாங்களாம். இன்னும் ஒரு சிலர், இதெல்லாம் பெரிய கடினமான ஒரு போதனையாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், இதெல்லாம் நரபலி கொடுக்கிற ஜனங்க போல, இதெல்லாம் மனுஷனை சாப்பிடுற ஒரு கும்பல் போல அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் அவர் பின்னே நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது இயேசு அங்க என்ன சொல்லுகிறார்? அவர் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அதாவது கல்வாரி சிலுவையில அவர் சரீரம் அடிக்கப்பட்டது இல்லையா, அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் மரித்தார். இதை நீ வெறும் ஒரு மேலோட்டமாக நீ விசுவாசிக்க கூடாது. இதை நீ ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு மரித்தார், ஆமா மரித்தார் அப்படின்ற ஒரு மத ரீதியாக நீ அதை விசுவாசிக்க கூடாது. மாறாக நீ அதை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதை நீ விசுவாசிக்கணும், என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதை நீ விசுவாசிக்கணும். எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கணும்னு சொன்னா, நிறைய பேர் அந்த விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா புரியல. இப்ப எனக்கு மறுபடியும் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு போட்டு புசின்னு சொன்னா எப்படிங்க புசிக்கிறது, எப்படி புசிக்கிறது நம்ம கேட்கிறோமா? புசிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. கையால எடுத்து வாயில போட்டு அது உள்ளார போய் அது ஜீரணமாகி அது என்னுடைய சரீரத்துக்கு தேவையான சத்து, உற்சாகம், தெம்பு, வளர்ச்சி எல்லாத்தையும் அந்த சாப்பாடு உண்டு பண்ணுது. தண்ணீரை குடிக்கிறேன், ஜூஸ் ஐட்டங்களை குடிக்கிறேன், அது என்னுடைய சரீரத்துல ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகிறது. அப்ப இயேசு என்ன சொல்றார்? என்னுடைய சரீரம்
சிலுவையில கிழிக்கப்பட்டது, என் ரத்தத்தை நான் சிலுவையில சிந்தினேன். அதை நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும்னு சொன்னா, நீ ஒரு ஆகாரத்தை எடுத்து புசித்தால் அது எனக்கு சத்து உண்டாகும் என்கிற அளவுக்கு நீ விசுவாசித்து சாப்பிடுறல, அதனால சாப்பிடுற. அப்ப அந்த அளவுக்கு என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதையும் என் ரத்தம் சிந்தப்பட்டதையும் நீ விசுவாசி. அதனால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனால் உண்டாகிற பலன்கள் என்ன, அதை நீ பருகு, அதை நீ சாப்பிடு, உணவு மாதிரி அதை நீ சாப்பிடு. அதில் எத்தனை பேருக்கு விளங்குகிறது நான் சொல்லுகிறது? அதனால்தான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமா இருக்கு. இன்னும் சும்மா இயேசு சிலுவையில் மறிச்சார், எப்ப பார்த்தாலும் பாவம் மன்னிப்பு, எப்ப பார்த்தாலும் அவர் சுகம் கொடுக்கிறார், எப்ப பார்த்தாலும் அவர் வியாதியை சுகமாக்குறார், எப்ப பார்த்தாலும் கருத்திலிருந்து விடுதலையாக்குறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குறார். இது யாருக்கு தெரியுங்களா தோன்றும்? கெட்டு போகிறவர்களுக்கு தோன்றும். பைபிள் சொல்லுது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது அது தேவ பலனாய் இருக்கும். அல்லேலூயா. யாராவது எனக்கு சொல்லுவார்களா என்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள். வியாதியின் நேரத்தில் யாராவது எனக்கு சொல்லுவார்களா என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த அனுசாரத்தை தான் நம் சபையில திருவிருந்தாக நாம் அனுசரிக்கிறோம். ஆமென். அவருடைய அப்பத்தை, அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். ஏதோ மத ரீதியா போய் அந்த லொடுக்குன்னு கையை விட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கல பாருங்க. அதனுடைய அர்த்தத்தை அறிந்து அதை அறிக்கை செய்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து, ஆமா இது எனக்கு உண்டாகும் என்கிறதை அறிந்து நாம் அதை பருகுகிறோம், புசிக்கிறோம், குடிக்கிறோம். ஆமென். இயேசு சொல்கிறார், என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து நிற்கிறான். அல்லேலூயா. அதாவது சிலுவையை குறித்த அந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து அந்த சத்தியத்தில் நிலைத்து நில்லுங்கள். ஆமென். ஏன் சொன்னா, இயேசு மரிக்கவே இல்லை, இயேசு உயிர்த்தெழுதவே இல்லை, ஆள் மாறாட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட மார்க்கங்கள் வரும். உங்க கூட வேலை செய்கிறவர்கள் பேசுவார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், இல்ல, என்னிலே நீ நிலைத்து நில், சிலுவை சத்தியத்திலே நீ நிலைத்து நில். ஆமென். அப்போ நீ என்னிலே நிலைத்திருப்பாய். சிலுவை குறித்த உபதேசத்துல நிலைத்து நீ என்னிலே நிலைத்திருப்பாய். அதனுடைய விளைவு நீ கனி கொடுக்கிறவனாக நீ மாறி விடுவாய். சங்கீதம் 1வது அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தை 6 வசனம் தான் இருக்கிறது. அருமையான ஒரு வசனங்கள். வீட்டில் நீங்க சென்று வாசித்து பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அங்கே பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. தேவன் பேசுகிறார், நம்மை தேற்றுகிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை அவர் பலப்படுத்துகிறார். வேத புஸ்தகம் அதை மாத்திரம் நமக்கு சொல்லுகிறது இல்லை. வேத வசனங்கள் நாம் எதை செய்யணும் என்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. எதை நாம் கத்தரித்து கட் பண்ணி வெளியே போட வேண்டும் என்கிறதையும் வேத வசனம் சொல்லுகிறது. அங்க பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நீ நடக்காத. உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க யாரு? உங்க கூட வேலை செய்கிறவங்களா? இயேசுவை அறியாதவர்களா? பாருங்க, சும்மா கர்ஃபூர்ல ஏதோ செகண்ட் புருஷம் போட்டுக்கிறாங்க மதம் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனை பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஆலோசனை, போயிட்டு அதை வாங்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஆலோசனை, உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ஆலோசனை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகள் துன்மார்க்கரிடத்திலிருந்து நீங்கள் அந்த ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய ஆலோசனை நீங்கள் நடக்காமல் பாவிகளுடைய வழியில நிக்காதீங்க. பாவிகளுடைய வழியில நில்லாதீங்க. அப்ப வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், காய்ந்து போன கிளைகள் என்னிடத்துல என்ன இருக்குது, ஆண்டவரே அதை கட் பண்ணி போடுங்க, அதை சுத்தம் பண்ணுங்க. பிதா அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். பாவிகளுடைய வழிகள் என்னிடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழிகள் என்னிடத்துல இருக்கக்கூடாது, கட் பண்ணி போடுகிறார் கர்த்தர். ஆமென். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இரு. ஆமென். தேவனை துதிக்கிற ஜனங்களோடு கூட இரு. தேவனை பரியாசம் பண்ணுகிற ஜனங்கள் கூட அல்ல, அல்லது மனுஷர்களை பரியாசம் பண்ணக்கூடியவர்கள் அல்ல, தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களோடு நீ இணைந்து நில். ஏன்னு சொன்னா, நீ யாரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அவனை போல நீ மாறி விடுவாய்.
ஒரு கோபக்காரனோடு கூட நீ ஐக்கியமா இருந்தால் அந்த கோபக்காரனுடைய புத்தி உனக்குள்ளாக வந்துவிடும். ஒரு அசுத்த காரியங்களோடு இருக்கக்கூடிய உறவு இருந்தால் அந்த அசுத்த காரியங்கள் வந்துவிடும். இயேசு சொல்றாரு, என்னோடு நிலைத்து நில். ஆமென். என்னுடைய சுபாவங்கள் உனக்குள்ளாக அது வந்துவிடும். ஆமென். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும்படிக்கு இரவும் பகலுமாய் அதுல தியானமாய் இரு. அதை குறித்து யோசி, அதை குறித்து தியானி, அதை குறித்து பேசு, அதுல நீ நட, அது காட்டக்கூடிய வழிகளில நீ நட அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனுடைய விளைவு கனி கொடுக்கிற மரமாக நீ இருப்பாய். ஆமென். உன்னுடைய குடும்பத்துல கனி உண்டாகும், சமாதானம் என்கிற கனி உண்டாகும், பரிசுத்தம் என்கிற கனி உண்டாகும், ஆசீர்வாதம் பொருளாதார செழிப்பு என்கிற கனி அங்க உண்டாகும், பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகும். கர்த்தர் அதை செய்வார். எப்படி செய்கிறார்? அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் எனக்குள்ளாக பாய்ந்து செல்லும். ஆமென். இந்த வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் பேசினுக்கிறார், யாரோ ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், பேசுறாருதான். ஆனால் தேவன் அந்த வார்த்தையின் வழியாக தம்முடைய ஜீவனை எனக்குள்ளாக அவர் அனுப்புகிறார். பாருங்க, அந்த செடியிலிருந்து சார், அந்த சத்து அந்த கொடிக்கு போகிறது பாருங்க. அந்த மாதிரி தேவன் தம்முடைய சத்துவத்தை நமக்குள்ளாக ஏற்றிக்கொண்டிருக்கிறார். அதனுடைய பலன் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறி விடுவோம். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே வரும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை பல நேரத்துல கண்டிக்கிறதாக இருக்கிறது, சில நேரத்துல சீர்திருத்துகிறதாக இருக்கிறது, சில நேரத்துல உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது, சில நேரத்துல ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது, சில நேரத்துல பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, சில சமயத்துல கேட்கும் பொழுதே அது கேட்டு நெகிழக்கூடிய தன்மையாக அது இருக்கிறது. அப்ப கர்த்தர் கட் பண்ண வேண்டிய காரியங்களை கட் பண்ணும்படிக்கு அவர் செய்கிறார். அங்கே ஆறுதல் படுத்த வேண்டிய காரியத்தில் ஆறுதல் படுத்துகிறார், நம்ம உற்சாகப்படுத்த வேண்டிய காரியத்துல அவர் உற்சாகப்படுத்துகிறார். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், 15வது வசனம், Jean 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியம் சொல்லி பார்த்தோம், போதனை சொல்லி பார்த்தோம். இங்க கர்த்தர் சொல்றாரு கற்பனைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் சொல்லி பார்த்தோம், வசனம் என்று சொல்லி பார்த்தோம். இங்க கற்பனைகள் என்று சொல்லி சொல்றாரு. கற்பனைகள் என்று சொல்லி சொன்னாலும் கட்டளைகள். ஆமென். இயேசு சொல்லுகிறார், என்னில் நீ அன்பா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள். சென்ற வாரம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் பாருங்க. ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெப கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன் பிரான்ஸ்ல. அப்போ ஒரு பெண் பிரசங்கெல்லாம் பண்றாங்க. ஜெப கூட்டமாக்குறது சபை கிடையாது, பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க, வியாதிக்காரர்களுக்கெல்லாம் ஜெபிப்பார்கள். அப்போ இந்த ஞானஸ்நானத்தை குறித்து, ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதை குறித்துலாம் அங்கே பேசிக்கொண்டு இருந்த பொழுது நான் அந்த சகோதரிக்கு நல்லா பழகுவாங்க. அப்போ அவரிடத்துல நான் கேட்டேன், நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இல்லை நான் ஞானஸ்நானம் எடுக்கல, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தேவையில்லை. எதுக்காக எனக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நான் வியாதிக்காரங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், ஏசப்பா என் ஏசப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. என் ஏசப்பா, நான் அவரை அன்பு செய்கிறேன், அவர் என்னை அன்பு செய்கிறார், அது போதும். நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு வேற என்ன பெருசா நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் இயேசுவை அன்பு செய்கிறேன். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, நீ என்னை அன்பு செய்தால் என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய கற்பனைக்கு, என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படி. அப்ப எனக்கு தெரியாது பாருங்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய காரியத்துல இன்னும் பழக கூட இல்லை. ஆனால் கர்த்தர் பிறகு அதை சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாம நீ தேவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. இயேசு தெளிவா சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல செல்ல முடியாது. நீ விசுவாசம் உள்ளவனாக ஆகி ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். ஒரு இதை காட்டில ஒரு சிம்பிளா, ஒரு தெளிவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர் சொல்லுகிறார். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால யாரும் குறைந்து போய்விடுவது கிடையாது. அதனால பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழையக்கூடிய வாசல் எனக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற, நீ என்னை அன்பு செய்கிறாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நீ என்னை அன்பு செய்கிறதை நீ எனக்கு காண்பிக்க முடியாது. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அர்த்தம்?
அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, முதல்ல நாம் பார்த்தோம், அவருடைய உறவில நாம் நிலைத்திருக்க வேண்டும். பல உறவுகளை இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தகப்பனாக, சகோதரனாக, சிநேகிதனாக, மணவாளன் மணவாட்டிங்கிற அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, அதுல நீ நிலைத்திரு. நீ கனி கொடுக்கிறவனாக மாறிடுவே. உன்னுடைய குடும்பம் கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாக அது மாறிவிடும். பெருசா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீ ஜஸ்ட் அதுல நிலைத்து இருந்தாலே போதும். சிம்பிளா என் பக்கத்திலே நீ நின்று போதும். உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. அவர் கூட கனெக்ஷன்ல இரு. இப்ப இயேசு கூட கனெக்ஷன்ல இருந்தாலே போதும். ஆமென். சரி, இரண்டாவது சொல்கிறார், இந்த வார்த்தையில நீ நிலைத்திரு. படிக்கிறது மாத்திரமல்ல, அதை குறித்து யோசித்து தியானிக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய சத்தியத்தை நீ கேள்விப்பட்டியே, அடிப்படை சத்தியம், அதுல நீ நிலைத்திரு. ஆமென். என்னுடைய போதனைகளில் நீ நிலைத்திரு. அதை மறுதளிக்கக்கூடியவர்கள் வருவார்கள். பிற்காலத்தில் மறுதளிக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அதை பொய்யாக ஆக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட மார்க்கங்கள், மதங்கள் உருவாகும். இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். ஆனால் நீ என்னுடைய அந்த சத்தியத்தில் நீ நிலைத்திரு. நீ கனி கொடுக்கிறவனாக மாறிவிடுவாய். நித்திய ஜீவன்கிற கனியை கொடுப்பாய். ஆமென். அல்லேலூயா. சரி, அதே சமயத்தில் அவர் கத்தரிக்க வேண்டிய காரியங்களை தம்முடைய வசனத்தின் மூலமாகத்தான் அவர் கத்தரிக்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். பிதா நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால என்னை சுத்தமாக்கும். நான் முரண்டு பிடிக்க மாட்டேன். உங்களுடைய வசனத்தினால என்னை சுத்தமாக்கும். என்னிடத்துல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய காரியங்களை வெட்டி எரிந்து போடும். நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை உம்மிடத்துல கற்றுக்கொள்ள முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இதுதான் இந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை. இயேசுவோடு நான் இணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. அவருடைய வார்த்தையிலே நான் நிலைத்து நிற்கிறேன். மூன்றாவதாக நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 15வது அதிகாரம். அதுல அநேக காரியங்கள் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஒரு 3 காரியங்கள் மாத்திரம் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, நான் 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு என்ன சொல்கிறார்? என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமென். அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். சரி, முன்னாடி இருக்கிற வசனத்தை பாருங்க. 9வது வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யாருடைய அன்பிலே நிலைத்திருக்க சொல்றாரு? இயேசு நம்மை அன்பு கூறுகிறாராம். அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஒரு கட்டளை. நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள் ஒரு கட்டளை. அல்லது என்னுடைய உறவில நிலைத்திருங்கள், அது ஒரு கட்டளை, ஒரு கற்பனை. அது நம்ம செய்ய வேண்டும். ஆப்ஷன் இல்லை, ஆலோசனை கிடையாது, அது வெறும். ஆமென். இங்க சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அது மூன்றாக நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு? நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு உங்களை அன்பு செய்கிறார். ஆமென். சந்தோஷத்தை மாத்திரம் அன்பு 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 அன்புன்னு சொல்லி கேட்டு கேட்டு அந்த அன்புடைய அர்த்தமே இல்லாம போய்விட்டு. உலகத்துல பல விதமான அன்புகள் இருக்கிறது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் செய்யக்கூடிய சிநேகம், நட்பு உறவுன்ற ஒரு அன்பு இருக்கிறது. காதல், அதிலே காதல்ன்ற அந்த அன்பெல்லாம் அதிலேயே வந்துருது பாருங்க. அடுத்தது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்புக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பாசம் என்கிற அந்த ஒரு அன்பு இருக்கிறது. சகோதரர்கள் அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பு அதுல இருக்கிறது. சகோதரர்கள் அன்பு செய்யக்கூடிய அன்புகள். அதே சமயத்துல ஒரு கணவன் மனைவி ஒரு இருக்கக்கூடிய அந்த அன்பையும் உலகத்திலே நம்ம பார்க்க முடியும். பல விதமான அன்புகள். இது எல்லாமே உலக பிரகாரமான ஒரு அன்புகள். இப்ப இயேசு சொல்லுகிறார், இந்த அன்புகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆமென். நிறைய உறவுகள் நமக்கு அவர் உண்டு பண்ணியிருந்தார், நம்ம அதை பார்த்தோம். அந்த உறவுக்கு ஏற்றபடி அவர் அன்பு செய்கிறார், அது வேற.
இங்க சொல்கிற நானே உன்னை அன்பு செய்கிறேன். அன்பான சகோதரி சகோதரி, இன்றைக்கு உன்னை யார் அன்பு செய்கிறார்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ ஏன் அதை அவர் சொல்லுகிறார்? முதலாவது இந்த வேத புஸ்தகத்துல அல்லது நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொன்னா, நம்ம இடத்துல ஒரு காரியத்தை இதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் தாம் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை அவர் காண்பிக்கிறார். ஆமென். முதல்ல அவர் தான் நம்மை அன்பு செய்தார். முந்தி அவர் தான் நம்மை அன்பு செய்தார். அவர் நம்மை அன்பு செய்து காண்பித்து விட்டு தான் அவர் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் ரொம்ப கோபக்காரராக இருந்தார், அடித்தார், முறித்தார். புதிய ஏற்பாடு வந்த உடனே கொஞ்சம் அன்பானவராக ஆகிவிட்டார். இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் அவர் அன்பானவராகவே அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அந்த ஜனங்களுக்கு 10 கட்டளையை கொடுத்தார். அந்த 10 கட்டளை நீங்க மெதுவா வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 20ஆவது அதிகாரத்துல அந்த 10 கட்டளை வருது. அந்த 10 கட்டளையை தேவன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி 10 கட்டளை கொடுத்தாங்க. இந்த கட்டளையை எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை எகிப்திலிருந்து தம்முடைய கிருபையினாலே மீட்டு கொண்டு வந்தார். அவர்கள் மீது வைத்த அந்த அன்பினாலே அந்த பார்வோனுடைய கைக்கு அவர்களை தப்புவித்தார். அவருடைய வல்லமையினாலே செங்கடலை பிளந்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தறினார். கற்பாறையை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை புறப்படும்படிக்கு செய்தார். இரவும் பகலுமா அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. வானத்திலிருந்து டெய்லி மன்னா பொழியும் பாருங்க. இவ்வளவு அன்பை பொழிந்து அவர்களுக்கு காண்பித்து விட்டு 20ஆவது அதிகாரம் வரும்போது அவர் சொல்லுகிறார், இந்த கட்டளைகளின்படி எனக்கு நீ செய், நட அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் அந்த கட்டளைகளே ஒரு பெரிய பாரமானதாக ஆகிவிடும். இயேசு சொல்கிறார், என்னுடைய கட்டளைகள் பாரமானது அல்ல. கிறிஸ்தவம் வெறும் இதை செய், இதை செய்யாது, இதை செய், இதை செய்யாது என்கிறது மதம் கிடையாது. அதெல்லாம் மதங்கள், மற்ற மார்க்கங்கள். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. கிறிஸ்தவம் என்ன? தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அதை போதிக்கிறது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்திருக்கிறேன். ஆமென். சிலுவையில இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி உலகத்தார் அறிந்து கொண்டார்களாம். ஆமென். அப்படி சொன்னா அந்த அன்பு உலகத்துல இல்லை. உலகத்துல இருக்கிற அன்பு எல்லாமே ஒரு விதத்துல நீங்க என்னதான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அன்பு செய்தாலும் கூட, உங்கள் கணவன் மனைவி அன்பு, நண்பர்கள் அன்பு, எந்த அன்பாக இருந்தாலும் அந்த அன்புல ஒரு சுயநலம் அதுல இருக்கும். அந்த அன்புல என்னுடைய லாபம் அது நிச்சயமா இருக்கும் மனுஷர்களுடைய அந்த அன்புல. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்ப என்ன இயேசு எப்படி அன்பு செய்கிறார்? சிலுவையில் மரித்த அந்த அன்பு எப்படிப்பட்ட அந்த அன்பு அப்படி சொல்லும் பொழுது வேற எது கூடயும் ஒப்பிட்டு சொல்லல. பாருங்க, இவன் அவன் அன்பு செய்கிறான், அவனை இவன், அந்த அன்பெல்லாம் ஒப்பிட்டு சொல்லல. எந்த அன்பை ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. அந்த 9வது வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. எப்படி போல அவர் அன்பா? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அல்லேலூயா. அந்த அன்புன்ற வார்த்தை துவக்கப்பட்டது முதல் முறை பிதா இயேசுவை அன்பு செய்த அந்த அன்பு தான். ஆமென். தேவன் முதல் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக ஆதாமை அன்பு செய்வதற்கு முன்பாக, அவருடைய சிநேகிதனாக இருந்த ஆபிரகாமை அன்பு செய்வதற்கு முன்பாக, நான் என்னுடைய பெற்றோர்களை அன்பு செய்வதற்கு முன்னாடி, எங்கள் பெற்றோர்கள் என்னை அன்பு செய்வதற்கு முன்னாடி, நான் என்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வதற்கு முன்னாடி, இந்த அன்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு முதலாவது நித்தியத்தில அந்த தெய்வத்துவத்தில காண்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதான் யோவான் அதை எழுதுகிறார், தேவன் அன்பாகவே அவர் இருக்கிறார். ஆமென். ஏன் தெய்வத்துவமான அந்த ஒரு அன்பு, அகாப்பே என்னக்கூடிய ஒரு அன்பு, எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு, எதையும் பிரதிபலனாக எதிர்பார்க்காத ஒரு அன்பு, குறைவில்லாத ஒரு அன்பு. ஆமென். காரண காரியங்களை பார்த்து செய்கிற அந்த அன்பு அல்ல, பிதா குமாரனை அன்பு செய்கிறாராம். இயேசு சொல்றார், சரி பிதா குமாரனை அன்பு செய்கிறான்னு சொன்னா எப்படிப்பட்ட அந்த அன்பு எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரியாது, உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதை விசுவாசிங்க, நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்றாரு இயேசு. அல்லேலூயா. பிதா என்னை எப்படி அன்பு செய்கிறார் ஒரு சில சம்பவங்கள் மூலமா அதை வெளிப்படுத்த முடியும். ஆனாலும் அவர் எப்படி இயேசுவை அன்பு செய்கிறார் என்று சொல்லி நம்முடைய மனுஷ அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த சத்தியத்தை இன்னைக்கு சிம்பிளா நீ ஏற்றுக்கொள், இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஆமென்.
விசுவாசி எப்படி அன்பு செய்கிறார்? பிதா இயேசுவை அன்பு செய்கிறது போல அதே தரம், அதே குவாலிட்டி, அந்த அன்பு போல நான் உன்னை அன்பு செய்கிறேன். அது ஆச்சரியமான ஒரு அன்பாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னா அதுல என்ன ஆச்சரியம், அந்த அன்புல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் பாருங்க. அவர் என்னை அன்பு செய்யறதுக்கு தேவையே இல்லை. அவருக்கு எனக்கு தேவை, அவருடைய அன்பு எனக்கு தேவை இல்லையா? ஆனால் அவர் என்னை அன்பு செய்வதற்கு அவருக்கு தேவையே இல்லை. தேவன் மனுஷருடைய தேவையே இல்லாமல் தமக்கு தாமே போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு தேவையே இல்லை. அப்படி இருந்தும் இயேசு என்ன சொல்கிறார்? நான் உன்னை அன்பு செய்கிறேன். அந்த மனுஷ அன்புல நான் ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறேன். ஏன் அன்பு காட்டுறேன்? எனக்கு ஏதோ அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மை எனக்கு வேணும் இல்லையா? அதனாலதான் நான் முதல்ல அன்பு காட்டுறேன். அன்பு காட்டி பிறகு நான் அவரிடத்துல இருந்து இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் என்னிடத்திலிருந்து எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்னை அன்பு செய்கிறார். அதனால்தான் அது ஆச்சரியமான ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்ம அன்பு காட்டுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது செய்திருக்கலாம், வேற எந்த காரியங்களாவது செய்திருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம மேல பரிதாபப்பட்டு இருக்கலாம் இல்லையா? உலகமே பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுடைய கண்களில் பரிதாபப்படக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. பரிதாபப்பட்டுட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். தேவன் நம்மை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். அல்லது கொஞ்சம் கரிசனையா, கொஞ்சம் இரக்கமா இருந்திருக்கலாம். ஒரு பிச்சைக்காரன் நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு உதவி செய்யறோம். இல்ல இன்னும் அதிகமா அவனுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு சிலர்லாம் பாருங்க, இந்தியாவில் அவர்களை பிடிக்க வைத்து அவர்களை கொண்டு போய் ஒரு நல்ல அந்த இது மாதிரிலாம் சேர்க்கிறார்கள். ஒரு இடத்துல காப்பகத்தெல்லாம் போய் சேர்க்கிறார்கள். அது என்ன ஒரு இரக்கம், ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு இரக்கம். ஏன் எனக்கு மொழி நீ ரொம்ப அழுக்காவே இருந்து இருக்கிற, கொஞ்சம் குளிக்க வச்சு நான் பார்க்கும்போது கொஞ்சம் சுத்தமாவது இரு, எனக்கு கோபம் வராதபடிக்கு நீ சுத்தமா இருன்னு சொல்லி கர்த்தர் கொஞ்சம் இரக்கம் நமக்கு காட்டி விட்டுட்டு இருந்தாலே போதும். அவர் அன்பு காட்டாம இதை செய்திருக்கலாம். உனக்கு எப்பயாவது ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரக்கம் காட்டி இருக்கலாம். கர்த்தர் இதெல்லாம் செய்யல பாருங்க. அவர் இதுக்கெல்லாம் மேல இதெல்லாம் காட்டுறார், இரக்கம் காட்டுறார், பரிதாபப்படுகிறார், எல்லாம் செய்கிறார். இதற்கெல்லாம் மேல அவர் நம்மை அன்பு செய்கிறார். அல்லேலூயா. என்ன அந்த அன்பு? அவர் தன்னுடைய குமாரனையே மரிக்க சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினால, அவருடைய மரணத்தினால என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து முடிவா என்ன சொல்றாரு? நீ என்னுடைய பிள்ளையாகவே என் வீட்டுல வந்து தங்கிவிடு. ஆமென். அவர் நம்மை பார்த்து பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுனால தேவன் நம் மீது வைத்த அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினாராம். எவ்வளவு பெரியது என்று சொல்லி பாருங்கள். பைபிள் இப்படி சொல்லுது. அப்ப கர்த்தர் நம்மை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இன்னைக்கு எத்தனை மனுஷர்கள், எத்தனை ஜனங்கள், ஓ இவர்கள் அன்பு செய்யல, அவர்கள் அன்பு செய்யல, இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அந்த அன்பு? முடிவில்லாத ஒரு அன்பு, நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, ஆழம் அகலம் நீளம் உயரம் இல்லாத ஒரு அன்பு, எல்லையற்ற ஒரு அன்பு. அப்ப நீங்க எந்த ஒரு பிரச்சனையில, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நீங்க நினைக்கும் இருக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நினைச்சு பாருங்க. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னை அன்பு செய்கிறார். அல்லேலூயா. பிதா அவரை எப்படி, பிதா இயேசுவை அன்பு செய்கிறதை யாராவது டவுட் பண்றீங்களா, சந்தேகப்படுறீங்களா? பிதா இயேசுவை அன்பு செய்கிறார். யாருக்கு சந்தேகமா இருக்குது? யாருக்குமே சந்தேகம் இல்லை. இப்ப இயேசு உங்களை அன்பு செய்கிறாருங்கிறதுல மாத்திரம்தான் நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. நிறைய பிரச்சனைகள் மத்தியில கடந்து போகும்பொழுது சரி இயேசு என்ன கொஞ்சமா அன்பு செய்கிறார் போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடுகிறோம். அல்லது நான் ஏதோ ஒரு பாவம் செய்ய, ஏதோ ஒரு தவறு செய்திடுறேன், உடனே ஓ நான் இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன 6 மாசத்துக்கு கொஞ்சமா அன்பு செய்கிறாரு. இல்ல, உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அவர் அன்பு கூறுகிறார், என்னை அன்பு கூறுகிறார். ஆமென். முடிவு பரியந்தம் சீடர்கள் மீது அன்பு கூர்ந்தவர் உங்கள் மீதும் என் மீதும் அவர் அன்பு கூறுகிறார். இதுதான் அந்த மாபெரிய அந்த ஒரு அன்பு, மகத்தான அன்பு. இயேசு இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னுடைய இந்த அன்பு இருக்குது இல்லையா, இந்த அன்புல நீங்கள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இந்த அன்புல நீங்கள் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருக்கிறது? இயேசு என்னை அன்பு செய்கிறார். இந்த முழு புஸ்தகத்தையும் பாருங்க, முழு புஸ்தகத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்னு சொன்னா, இயேசு என்னை அன்பு செய்கிறார், அது எனக்கு தெரியும். அவ்வளவுதான் பைபிள்.
என்னவா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை அன்பு செய்கிறார், அது எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள். ஆமென். அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவிலே நிலைத்திருங்கள். இந்த காரியங்களில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது என்னிலேயே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். கிளை எதுவும் முக்கி அப்படி பண்ணிலாம் எதுவும் கனியை உண்டு பண்றது இல்லை. பாருங்க, கிளை போட்டு சும்மா ஜாயின் பண்ணி தான் இருக்குது, தானாகவே அதுல கனிகள் உண்டாகிறது. அந்த கனிகளை சுமந்து கொண்டுதான் அந்த கிளைகள் நின்று கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக தேவையான ஜீவன், போக வேண்டிய சத்து, என்ன வைட்டமின் வேணும், என்ன சுவை வேணும், என்ன நிறம் வேணும், எல்லாவற்றையும் அது உறிஞ்சி கொடுத்து விடுகிறது. என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக ஆகுவீர்கள். ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்.